ஹாய் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எர்த் பிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட் சர்வீஸில் அது ஷாப்பிங் மால் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சைட்டுக்கு உட்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெஷின்ஸை மெயின்டைன் பண்ணுறது மூலிமா அந்த சைட்டை நிர்வகிப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த மெஷின்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஒர்க் ஃபோர்ஸ்னா எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். அதனால தான் ஆக்குபேஷனல் அண்ட் சேஃப்டி ஹெல்த் ப்ரொசீஜர்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்குபேஷன் அண்ட் சேஃப்டி ஹெல்த் ப்ரொசீஜர் படி ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயீஸுக்கு சேஃப்டி ஹெல்த், சேஃப்டி ஷூ அண்டு கூகுள் இதெல்லாம் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரேம் பண்ணி அந்த ஒர்க் ஃபோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிர்வகிக்கலாம், நிர்பந்தம் தரலாம். சரி, இது மட்டுமே ஒரு ஒர்க் ஃபோர்ஸுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. டெக்னிக்கல் நெக்லிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் ஏற்படுறது ரொம்ப சர்வசாதாரணம். அது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹார்ட் சர்வீஸில் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்படும். இதுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எர்த் பிட்டு ரெசிஸ்டன்ஸ் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நீங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 ஃபேஸ் சாக்கெட் இருக்கும். வீட்டில் அந்த செவுத்தில் ஒரு வெள்ளை கலரில் 3 ஓட்டை இருக்கிறது ஒன்று இது பண்ணியிருப்பாங்க. இந்த தான் 3 ஃபேஸ் சாக்கெட்னு சொல்லுவாங்க, 3 ஓட்டை இருக்கிற சாக்கெட். இந்த 3 ஃபேஸ் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஓட்டைக்கு பேர் ஃபேஸ் லைன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரல் லைன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது எர்த்திங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் லைனில் தான் என்ன ஆகுனா எலக்ட்ரான் ஆர் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஆர் கரண்ட் லோடு என்ன வேணால் வச்சுக்கங்க, கரண்ட் அதில் தான் வரும். இது இந்த ஃபேஸ் லைன் ரெட் கலர் வயரில் இருக்கும். நியூட்ரல் பிளாக் கலர் லைனில் இருக்கும். அந்த எர்த்திங் ஆர் கிரவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ரீன் ஆர் எல்லோ கலர் லைனில் இருக்கும், எல்லோ கலர் வயரில் இருக்கும். இந்த ஃபேஸ் லைனில் வரக்கூடிய லோடு, அதாவது பவர், கரண்ட், இது என்ன ஆகுனா நேராக போய் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் போய் ரீச் ஆகும். ரீச் ஆன பின்னாடி அங்கேருந்து அந்த யூட்டிலைஸ் ஆன பின்னாடி மீதி இருக்க சொச்ச கரண்ட் எங்கே ரிட்டர்ன் ஆக பார்க்கும். ரிட்டர்ன் ஆகுறதுக்கு அது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பாசிபிலிட்டி சொல்ல லைன் என்னென்னா இந்த நியூட்ரல் லைன் தான். அப்போ நியூட்ரல் லைனில் தான் ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் அது என்ன சொன்னோன்னா ரிட்டர்ன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் பாத்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் டெஸ்டரை எடுத்து நீங்கள் ஃபேஸ் லைனில் வச்சிங்கன்னா நல்லா க்ளோ ஆகும். ஏன்னா அதில் தானே கரண்ட்டு உங்களுக்கு போயிட்டு போகுது. அதே மாதிரி நியூட்ரல் லைனில் வச்சிங்கன்னா ஒரு சில நேரத்தில் எரியும், சில நேரத்தில் ரொம்ப மைல்டாக எரியும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் நியூட்ரல் லைனை தொடரும்போது உங்களுக்கு ஷாக் அடிக்காது. காரணம் என்னென்னா பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் கிரவுண்டுலேயும் அந்த நியூட்ரல்லையும் ஏறத்தாழ 0 இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறனால, 0வாக இருக்கிறனால தான் நம்ம நியூட்ரலில் தொடும்போது நமக்கு அங்கே ஷாக் அடிக்கிறது இல்லை. இப்போ எர்த்திங் இருக்குது பார்த்தீங்களா, எர்த்திங் ஆர் கிரவுண்டிங், இது இந்த 2 ஓட்டையை காட்டில் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குது. அந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி சாக்கெட் எல்லா ரூம்லையும் இருக்கும், வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த நியூ எர்த்திங் லைன் எல்லாத்தையும் ஒன்றா ஷார்ட் பண்ணி ஒரு லூப்பில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன சேம்பர் குழி மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தான் எர்த்து பிட்டு அது சொல்லுவாங்க, எர்த்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு 1 மீட்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ், சுற்றுல 1 மீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் சதுரடி, இல்லை 1 மீட்டர் சர்க்கம்ஸ்டன்சஸும் 2 மீட்டர் ஆழம் உள்ளதும், அதில் 4 ஆர் 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க, கால்வனைஸ்டு அயன் ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதில் குத்தி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஷார்ட் பண்ணப்பட்ட எர்த்திங்லேருந்து இறக்கப்பட்ட அந்த ஷார்ட் பண்ணப்பட்ட அந்த கனெக்ஷன் வயரை கொண்டு எங்கே கொண்டுவாங்கன்னா இந்த எலக்ட்ரோடோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம்பரில் என்ன இருக்குன்னா உப்பு இருக்கும், கொஞ்சம் நிலக்கரி போட்டு வச்சுருப்பாங்க. நிலக்கரி என்ன பண்ணோம்னா அந்த எர்த்து பிட்டில் எப்பயுமே மாய்ஸ்டராக எப்பயும் அந்த ஈரப்பதம் உள்ளதாகவே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமானது அது நிலக்கரி. அதே மாதிரி உப்பு என்ன பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோடுக்கும் அந்த கிரவுண்டுக்கும், அதாவது சாயில் இருக்குது பார்த்தீங்களா, சாயிலுக்கும் இந்த ஒரு லிங்க் ஏற்படுத்தும், எலக்ட்ரிக்கல் லிங்க் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த உப்பு சால்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எர்த்திங்னா என்ன, கிரவுண்டிங்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். எர்த்திங் என்னென்னா வீட்டில் நம்ம பெரும்பாலான ஃபாலோ பண்ணக்கூடியது தான் எர்த்திங். இந்த எர்த்திங் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்னேன், அந்த எலக்ட்ரோட்லேருந்து 2 மில்லிமீட்டர்
உள்ள ஒரு வயரை கொண்டு கனெக்ட் எடுத்து அங்கேருந்து எடுத்து நேராக கொண்டு போய் மெட்டல் பார்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் எர்த்திங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கிரவுண்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரோட்லேருந்து ஒரு லைனை எடுத்து லைவ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் டீசல் ஜென்ரேட்டரு ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். அதாவது ஜென்ரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் நியூட்ரலையும் எர்த்திங்கையும் வந்து ஒரே லூப்பில் போட்டு ஷார்ட் பண்ணி ஒரே லூப்பில் போட்டு அங்கேருந்து கனெக்ஷனை கொண்டு போய் எங்கிட்ட போய் தான் எர்த் அந்த எலக்ட்ரோடில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா 3 ஃபேஸ் லைனில் வந்து எப்பயுமே வந்து லோடு வந்து ஒரே மாதிரி வராது. ஒன்றில் ஹையாக இருக்கும் ஒரு ஃபேஸில், இன்னொரு ஃபேஸில் கம்மியாக இருக்கும், இன்னொரு இதில் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ நியூட்ரலில் வந்து நம்ம லோடு வந்து வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிரும். இதை கம்மி பண்ணணும், இதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த எர்த்திங் லைனையும் அதாவது கிரவுண்டிங் லைனையும் நம்ம நியூட்ரலையும் ஒன்றாக்கி கொண்டு போய் அதில் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த கிரைண்டர் இருக்குன்னு வச்சுங்க, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிரைண்டர் இருக்குது. அந்த கிரைண்டரில் வந்து நீங்கள் தொட்டால் ஷாக் அடிக்குது. சில நேரத்தில் நீங்கள் தொடாமல் ஷாக் அடிக்கலை. அதாவது அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் லைனில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. அங்கே வந்து கரண்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த கிரைண்டரில் வந்து அது உங்களுக்கே தெரியுது ஒர்க் ஆகலைன்னு, கிரைண்டர் ஒர்க் ஆகலை, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்குன்னு தெரியுது. நீங்கள் தொடும்போது அங்கே வந்து அது ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்கிற காரணம் என்னென்னா, எர்த்து பிட்டு வேலி வந்து கூட இருக்குது. எர்த்து பிட்டு வேலி கூட இருக்குது, கம்மியாக இல்லை, எர்த்து பிட்டு வேலி கூட இருக்குது எர்த்து பிட்டில். அப்போ நம்ம எர்த்து பிட்டு வேலியை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ தொடும்போது ஷாக் அடிக்கலை அப்படின்னு என்னென்னா, எர்த்து பிட்டு வேலி வந்து ப்ராப்பராக இருக்குது. நம்ம உடம்பு வந்து வெரி குட் கண்டக்டர். இதில் வந்து தண்ணி பிளட் அதிகமாக இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்கியூட்டான கிரைண்டரில் நம்ம தொடும்போது எர்த்து பிட்டு வேலியோ அங்கே அதிகமாக இருக்கும்போது அந்த கரண்ட்டு வந்து நம்ம உடம்பை செலக்ட் பண்ணி நம்ம உடம்பு மூலிமா வந்து கிரவுண்டுக்கு போயிடும். காரணம் என்னென்னா, எர்த்து பிட்டு வேலியோ நம்ம உடம்பை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை செலக்ட் பண்ணி அது அங்கே இந்த பக்கம் போயிடும். இதுதான் ரீசன். இப்போ நம்ம எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓம்ஸ் லா வந்து பார்த்தோம். ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ ஓம்ஸ் லா வந்து என்ன சொல்லுது? V = IR. Vன்னா வோல்டேஜ், ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ஆர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? ஓம். கரண்ட் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? ஆம்பியர். V வந்து வோல்டேஜ் வந்து எப்படின்னா V. அதாவது கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ். கரண்ட் குடிச்சா வோல்டேஜ் கூடும். இது காமன். இதுதான் இந்த ஓம்ஸ் லாவுடைய பிரின்சிபல். அதே மாதிரி இந்த கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இதுதான் வந்து நம்ம எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். அதாவது என்னென்னா, கரண்ட் வந்து எப்பயுமே லோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள பகுதியை நோக்கி தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஹை ரெசிஸ்டன்ஸ் உள்ள பகுதியை நோக்கி மூவ் ஆகாது. இதுதான் வந்து இந்த எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இதுதான் ஓம் லாவுடைய பிரின்சிபலும். சரி வாங்க, இப்போ வந்து எப்படி எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து 5-6 மெத்தட் இருக்குங்க. நம்ம எல்லா மெத்தடும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட் மட்டும் பார்ப்போம். அதாவது இதுக்கு தேவை வந்து எர்த்து டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 டெர்மினல் மெத்தட் இருக்குது, 4 டெர்மினல் மெத்தட் இருக்குது. நம்ம 4 டெர்மினல் மெத்தட் மட்டும் பார்ப்போம். இதான் இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 4 டெர்மினல் மெத்தடில் என்ன, இந்த எர்த்து டெஸ்டரில் வந்து 4 டெர்மினல் இருக்கும். ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து E1 சொல்லுவாங்க, 2வது டெர்மினல் வந்து P1 சொல்லுவாங்க, 3வது டெர்மினல் வந்து P2 சொல்லுவாங்க, 4வது டெர்மினல் வந்து E2 சொல்லுவாங்க. இந்த E1 என்னன்னா எலக்ட்ரிக்கல் டெர்மினல், இந்த P1 அண்ட் P2 என்னன்னா வோல்டேஜ் டெர்மினல். இந்த E1ஐயும் P1ஐயும் ஒரு லூப் ஆக்கி ஷார்ட் பண்ணி லூப் ஆக்கி அங்கேருந்து வயர் எடுத்துக்கொண்டு போய் எங்கே போய் வைப்பாங்கன்னா, நம்ம எந்த எர்த்து பிட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ண நினைக்கிறோமோ அதில் கொண்டு போய் அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்போ P1லேருந்து என்னென்னா ஒரு வயர் எடுத்து அங்கேருந்து கொண்டு போய் ஒரு ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பைக்குன்னா என்னென்னா ஒரு சின்ன கம்பி ராடு மாதிரி இருக்கும், அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி E2லேருந்து ஒரு வயர் எடுத்து அதை வந்து எங்கே கொண்டு போய் இன்னொரு ஸ்பைக் இருக்கும், அந்த E2க்கு இன்னொரு ஸ்பைக் இருக்கும், அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பைக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ராடு வந்து என்னன்னா ஏறத்தாழ வந்து
500 மில்லிமீட்டர் 500 மில்லிமீட்டரை கிரவுண்டில் வந்து இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எர்த்து பிட்டிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் தான் இந்த P1 ஸ்பைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த P1 ஸ்பைக்கில் இருந்து இன்னொரு 10 மீட்டரில் தான் கொண்டு போய் இந்த E2 ஸ்பைக் வந்து வச்சுருப்பாங்க. புரிஞ்சுங்க. அதாவது நம்ம எந்த எர்த்து பிட்டோட ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறோமோ அந்த எர்த்து பிட் எலக்ட்ரோடில் இருந்து 10 மீட்டர் தள்ளி P1உடைய ஸ்பைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த P1 ஸ்பைக்கில் இருந்து 10 மீட்டர் தள்ளி தான் E2 ஸ்பைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் காமன் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ வந்து நீங்கள் அந்த எர்த்து டெஸ்டரில் ஒரு ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் நீங்கள் அமைக்கினீங்கன்னா அந்த எர்த்து பிட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் காமன் எர்த்து பிட்டு டெஸ்டர். எர்த்து டெஸ்டரை வச்சு 4 டெர்மினல் வழியாக எப்படி வந்து எர்த்து பிட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய காமன் மெத்தட். இப்போ வந்து என்னென்ன காரணிகள்லாம் வந்து இந்த எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸை வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் ஆஃப் அந்த எர்த்து பிட்டு. ரெண்டாவது வந்து அங்கே போடக்கூடிய அந்த உப்பு அளவு, சார்கோல், அதுக்கப்புறம் எலக்ட்ரோடைய சைஸ் அண்ட் ஷேஃபு. இதுக்கு முக்கியமானது வந்து நேச்சுரல் கலாமிட்டி. கிளைமேட் கண்டிஷன், வார்ம் கண்டிஷனா ஹாட் கண்டிஷனா. இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, பெரும்பாலும் பாலைவன பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த எர்த்து பிட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆச்சுனாவே ஒரு எர்த்து பிட்டு வந்து ட்ரை ஆகுனாவே எர்த்து பிட் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கூடி போயிடும். சில நேரத்தில் பாலைவன பிரதேசங்களில் எர்த்து பிட்டு எங்கே இருக்குன்னே தெரியாது, எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது, மண் போட்டு மூடி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா பாலைவன புயல்கள்னால அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ஷன் வந்து பிளான்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். பிபிஎம் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இந்த பிபிஎம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பிபிஎம் வந்து பொதுவாக வந்து இந்த எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பிபிஎம் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, குவார்ட்டர்லி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸுடைய வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா தே ஆர் டீலிங் வித் த எக்யூப்மெண்ட்ஸோட டீல் பண்ணும்போது எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மெஷினும் மால் ஃபங்க்ஷன் ஆகி போகும், உயிருக்கும் ப்ராப்ளம் வரும். அதனால் எவ்ரி 3 மந்த்ஸுக்கு நம்ம ஷெடியூல் பண்ணணும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹவு மெனி எக்யூப்மெண்ட்ஸ் வி ஹேவ் இன் த சைட். எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சைட்டில் இருக்கும் அதுக்கேற்று நம்ம அந்த எவ்ரி 3 மந்த்ஸ் ஷெடியூல் பண்ணி பண்ணுவோம். இதில் செக் லிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது. அந்த செக் லிஸ்ட் இருக்குது. செக் லிஸ்ட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரோடு வந்து ரஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது GI தான், கால்வனைஸ்டு அயன் தான். பட் இருந்தாலும் அந்த கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வயரை கொண்டு வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல ரஸ்ட் ஆயிடும். சப்போஸ் அந்த இடத்துல ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா எமரி பேப்பர் வந்து போட்டு நம்ம ரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த செக்லிஸ்ட் ஆக்டில் அது ஒழுங்காக செக் பண்ணியிருக்காங்களா, செக் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதேமாதிரி சால்ட்டுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கா, சால்ட் இருக்கா இல்லை கலைஞ்சு போச்சா நமக்கு தெரியாது. அதேமாதிரி நிலக்கரி அந்த இடத்துல ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதேமாதிரி எர்த்து பிட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கா இல்லை மாய்ஸ்டராக இருக்கா பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதேமாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சாம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒன்று போட்டு மூடி வச்சுருப்பாங்க. சாம்பர் இருக்கா இல்லை காணா போச்சா இல்லை சாம்பர் ஒழிஞ்சு போயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மேலே வந்து லேபிளைஸ்டு கரெக்டாக வேணும். சாம்பர் வந்து ரொம்ப இருக்கும். பெரிய பெரிய பிளான்ட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பர் வந்து ரொம்ப இருக்கும். அதில் வந்து சின்ன இதே மாதிரி எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸுடைய சாம்பர் மாதிரி 1000 இருக்கும். அப்போ நீங்கள் லேபிளைஸ் ஒழுங்காக பண்ணலைன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து நமக்கு அது சில சிக்கல்களை உருவாக்கிடும். அதனால் லேபிளைஸ் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும். அதோட சர்க்கம்ஸ்டன்சஸ் அதாவது என்னென்னா அந்த எர்த்து பிட்டுடைய அந்த வெளிப்புறங்கள்லாம் இருக்குது, அதாவது சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், பெரும்பாலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கேட்வாக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஹார்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல கேட்வாக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அங்கே கேட்வாக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, எர்த்து பிட்டை வந்து பார்த்துட்டு தான் போகணும். எவ்ரிடே நம்ம அப்சர்வ் பண்ணணுங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகுது நமக்கு தெரியாது. ஒரு எர்த்து பிட் ரெசிஸ்டன்ஸ் எப்போ கம்மியாகுது நமக்கே தெரியாது. அது கோல்டு கிளைமேட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஹாட் கிளைமேட் கண்டிஷனாக இருந்தாலும் எந்த நேரத்தில் என்ன நமக்கு தெரியாது. அதனால் கேட்வாக் போகும்போது நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு சப்போஸ் அது ட்ரையாக இருக்குன்னா ஒரு பக்கெட் தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக அதில் ஊற்றிட்டு போகணும். சின்ன உதவி தான் இது. சின்ன உதவி பண்ணுறதுனால பெரிய இன்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்கப்படலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ சில நேரத்தில் வந்து 2 ராட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எலக்ட்ரோடு 2 எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஒரு எலக்ட்ரோடுக்கு வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பவர் எவ்வளோ வைப்பாங்கன்னா 25 ஓம் தான் வைக்க முடியும். சப்போஸ் 25 ஓமுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இதை வைக்க போகிறோம்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம 2 ராடு தான் யூஸ் பண்ணணும். இப்போ
இப்போ நீங்கள் மெஷர் பண்ணுறோம், அது ஏதோ ஒரு மெத்தட் வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ மெஷர் பண்ணும்போது 0.5 ஓம் இருக்குன்னு வச்சுங்களேன், வெரி குட், நோ ப்ராப்ளம். எர்த் பக்காவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம், விட்டு போயிடலாம். சப்போஸ் அதோட ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து 1 ஓம் இருக்குது, நோ ப்ராப்ளம், இட் இஸ் குட், நாட் பேட். ஆனால் 4 ஓம் இருக்குன்னு வச்சுங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம் இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். அதை பார்த்து அங்கே தண்ணியை ஊற்றியோ நிலக்கரியிலையோ சால்ட்லையோ ஒழுங்காக பார்த்து அதை மெயின்டைன் பண்ணணும். அங்கே எங்கே சம்திங் ராங் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் 5 ஓமுக்கு மேலே வச்சிங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரீகன்ஸ்ட்ரக்ட் சுத்தமாக அவருடைய எலக்ட்ரோட எடுத்து அங்கே நிலக்கரி ஈரக்கரி அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்க, உப்பு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் நீங்கள் அந்த வச்சு இது பண்ணணும். அதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சில ஸ்டாண்டர்டு எர்த் பிட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ நம்ம பார்ப்போம். இப்போ பவர் ஸ்டேஷன் இருக்கு வச்சிங்கன்னா, இந்த பவர் ஸ்டேஷனில் வந்து 0.5 ஓம் தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எர்த் பிட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது, ஹை பவர் சப்ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து என்னென்னா 1 ஓம் இருக்கும். லோ பவர் சப்ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து 2 ஓம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் லைட்டனிங் அரஸ்டர் இல்லைன்னா சர்வீஸ் கனெக்ஷன் இந்த மாதிரிலாம் 4 ஓம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. எல்டி போல்னு சொல்லுவாங்க. இந்த எல்டி போலில் வந்து என்னென்னா 5 ஓம் வரைக்கும் இருக்கலாம். ஹச்டி போல்னு சொல்லுவாங்க, இதில் வந்து 10 ஓம் வரைக்கும் இருக்கலாம். டவர், இந்த டவரில் வந்து என்னென்னா 20லேருந்து 30 ஓம் வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம். இதெல்லாம் ஸ்டாண்டர்டு ப்ரெஸ்கிரைப்டு வேல்யூ வந்து அங்கே மெயின்டைன் பண்ணக்கூடியது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம எர்த் டெஸ்டர் மூலயமா நம்ம பண்ணும்போது சில ஆளுக்கு பெரும்பாலும் சில தப்புகள் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரோடை வந்து மெயின் எக்யூப்மெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிடும். அதை டிஸ்கன்டினியூ பண்ணாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தப்பான வேல்யூ தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஎம்இன்னு சொல்லுவாங்க. இஎம்இன்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இந்த ராடோடு சேர்த்தே வந்து உப்பையும் நிலக்கரியும் சேர்த்து நம்ம கடையிலே வாங்கலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் கடையில் போய் கேட்டிங்கனாவே நீங்கள் எர்த்து இது கொடுங்கன்னு கேட்டிங்கனாவே அவங்க கொடுப்பாங்க. அந்த ராடில் வந்து என்னென்னா உப்பையும் நிலக்கரியும் மிக்ஸ் பண்ணியே நமக்கு வந்து அவங்க ரெடிமேடாக கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா எர்த் பிட், அதை காட்டிலும் ஒரு நல்ல அட்டகாசமாக லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப நீண்டு நாளைக்கு வரக்கூடியது தான் இந்த இது. இப்போ இந்த எர்த் பிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மெஷின்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து தவிர்க்கப்படும். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கூட வரும். அந்த மெஷின்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸோட டீல் பண்ணக்கூடிய எம்ப்ளாயியுடைய உயிருக்கு ஒரு முக்கியமான உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதான் அந்த எர்த் பிட் ரெசிஸ்டன்ட். அதனால் எர்த் பிட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வைக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமை. நன்றி, வணக்கம்.